தேங்க்யூ. எங்க ஓடி போற பாப்பா? மனப்பந்தல்ல இருந்து தப்பிச்சு போற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? உங்களுக்கு கையெடுத்து கூப்பிடுறேன், தயவு செஞ்சு விட்டுடுங்க. அம்மாடி, அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டுறனா? வாடி. என்ற கல்யாண மாப்பிள என்ற இந்த முடி முடிக்கிற? ஏய், கை கால் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஏய், என்கிட்ட முறைச்சுக்கிட்ட எமலோகத்துக்கு டிக்கெட் கொடுத்துருவேன். கஞ்சனா, கஞ்சனா, உனக்கு ஒண்ணும் ஆகலையே? இல்ல. ஏமணி, இவரை தாண்டி விரும்புறியாக்க? ஆமாண்ணா ரமேஷ், இந்த அண்ணன் மட்டும் இல்லன்னா என் வாழ்க்கையே பாழாயிருக்கும். உங்களுக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்ல, நான் ஊர்ல இல்ல நேரம் பார்த்து இவங்க அப்பா எங்க 2 பேரையும் பிரிக்க பார்த்திருக்காரு. அண்ணா, உங்க உதவியை இந்த ஜென்மத்துல மறக்க மாட்டோம். இது பாருங்க, ஆசைப்படுறதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா ஆசைப்படுறவளை கல்யாணம் கட்டிக்க மனசுல தைரியம் இருக்கணும். சத்தியமா நீ இந்த பொண்ணை விரும்புறல்ல? விரும்புறங்க. அப்படின்னா உடனே நாகாத்தம்மன் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் இவ கழுத்துல தாலியை கட்டு. நீங்க சொன்ன மாதிரி வரோம். கும்புரஜாமி, கும்புறனுங்க. என்ன ஏதாவது தகராறா? ஒண்ணும் இல்லைங்க. ஆசைப்பட்ட 2 பேரை சேரப்படாம குறுக்க வந்த தடி பசங்களுக்கு கொஞ்சம் புத்திமதி சொன்னேன், அவ்வளவுதானுங்க. இந்த பொண்ண மனைவியை அடைஞ்சு வாழ்க்கை கொடுக்கிறவன் யாரா இருந்தாலும் எத்தனையோ ஜென்மத்துக்கு புண்ணிய செஞ்சவனாத்தான் இருக்கணும். அந்த அளவுக்கு லட்சுமி கடாட்சம் நிறைஞ்ச பொண்ணு. ஹலோ, டைரக்டர் பங்கர் ஸ்பீக்கிங். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இங்க நம்ம குடும்பமே பஞ்சர் ஆயிட்டு இருக்கு. நான் தாங்க உங்க சின்ன வீடு குசுமா பேசுறேன். குசுமாவா? எப்படிமா இருக்க? நீங்க வீட்டுக்கே வரதில்ல. ஆனா இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் தினம் தினம் ராத்திரி வீட்டுக்கு வராருங்க. ராத்திரில வரானா? எதுக்கு? நம்ம வீட்டு வாடகை வசூல் பண்ணதாங்க வராரு. அப்படியா? அவன்கிட்ட சொல்லு, படம் ரிலீஸ் ஆன உடனே மொத்த வாடகையும் கொடுத்துறேன், முடிஞ்சா வீட்டையே விலைக்கு வாங்கிக்கிறேன்னு. கிழிப்பீங்க. அவன் இப்பவே வச்சுக்குவேன்னு சொல்றான். வச்சுக்கிறேன்னு சொல்றானா? யாரோ ஒன்னையா? சத்தம் இதோட அவன். என்ன கொழுப்பா? நாம வாடகை குடுக்கலனா வீட்ல இருக்க பொருள் எல்லாம் அடகு வச்சுட்டு நம்மளையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவானா? அப்படியா? அடுத்த தடவை வந்தான்னா அவனை என்ன செல்லுல கான்டாக்ட் பண்ண சொல்லு. மளிகை பில்லு கட்டவே காசு இல்ல. உங்களுக்கு ஏது செல்போன்?
என்கிட்ட ஏது செல்லு, அதனாலதான் அதுல கான்டாக்ட் பண்ண சொன்னேன். போன வை. நாமளே பைனான்ஸ் நாயா பேயா அலையறோம். ஃபேமிலி ப்ராப்ளத்தை போன் மூலமா சொருகிறான். பாக்ஸ் ஆபீஸ் பல்ராமா, வீட்டுல ரொம்ப நெருக்கடியான நிலைமை. இந்த ஹவுஸ் ஓனர் இருக்கானே ராஸ்கல், அவன் வாடகை கேக்குறான். ஐயா ரொம்ப அநியாயம் சார் இது. நீ என்ன பண்ணுவியோ எப்படி பண்ணுவியோ எனக்கு தெரியாது. உனக்கு தெரிஞ்ச பைனான்சியரை நீ உடனடியா கூட்டிட்டு வர, நாம படத்தை ஆரம்பிக்கிறோம். சார், சவுகார்பேட் பஜன்லால்ல இருந்து ஐயம்பேட்டை ஷேக் ஃபக்ருதீன் வரைக்கும் ஏகப்பட்ட பைனான்சியர் எனக்கு தெரியும். ஆனா அவங்க எல்லாம் ரொம்ப விவரமானவங்க, நம்ம கிட்ட மாட்ட மாட்டாங்க. மாட்டாட்டா என்ன? நாட்டுல 1000 இளிச்சவாயங்க இருக்காங்க. அதுல யாராவது ஒரு இளிச்சவாயனை பார்த்து கமான் அப்படின்னு கூட்டு வந்து ஐயா முன்னாடி நிறுத்தலாம். சரி, கூட்டு வந்துடலாம். கன்வின்ஸ் கொடு. இந்த எட்டனா வாடகை சைக்கிள் எடுத்துட்டு வா, நம்ம 2 பேரும் டபுள்ஸ் போணும். ஒரு முக்கியமான விஷயம், நம்ம படத்துக்கு 1 கோடி ரூபாய் தேவைப்படுது. என்ன அந்த மாதிரி ஆளா கூட்டிட்டு வா. ஓ ஓகே, ஒரிஜினல் இளிச்சவாயனோட வர்றோம். இத பாரு, 99 லட்சம் ரூபாயோட பார்ட்டி வந்தாலும் நான் திருப்பி அனுப்பிச்சிடுவேன். நோ காம்ப்ரமைஸ். ஐ அம் வெரி ஸ்ட்ரிக்ட் இன் தட் மேட்டர். என்னாச்சு? மை காட், இவ்வளவு பெரிய பாம்பு. அம்மா நாகாத்தம்மா, நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்லம்மா. இங்க இருந்து போயிடுமா. நாகம்மா, உனக்கு பாம்பு பிடிக்க தெரியாதா? ஏன் தெரியாது சும்மா, நல்லா பிடிப்பேன். ஆனா இந்த பாம்போட வேகத்தை பார்த்தா பாம்பு பிடிக்கிறதுல வீரன்னு பேர் வாங்கின என் மாமாவால கூட பிடிக்க முடியாது போல இருக்கு. என்ன சொல்ற? அதோட கோர பார்வையில ஏதோ அர்த்தமுள்ள பகை இருக்கிற மாதிரியும், அதோட ஆவேச மூச்சுல ஏதோ பிரளயத்தை உருவாக்குற பாவத்தை நான் பாக்குறேன். இந்த மாதிரி பாம்பை இதுவரைக்கும் இந்த பகுதியில நான் பார்த்ததே இல்லை. ஏசமா, உங்களை ஒரு இடத்துக்கு நாளைக்கு கூட்டிட்டு போவேன். கண்டிப்பா நீங்க வரணும். ஆஹா, இந்த மாதிரி கைய நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. தம்பி, அருமையான யோகம். சமீபத்துல நீங்க வெளிநாடெல்லாம் சுத்தி வந்திருக்கணுமே. உண்மைதாங்க ஐயா, ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரிஸையும் சுத்தி பார்த்துட்டேன். தனரேகையில எந்த குறையும் கிடையாது. நிச்சயமா கோடீஸ்வரனுக்கு வாரிசு, அதிபதியும் கூட. உண்மைதானே? ஆமா. ஆனா என்ன சொல்றது, எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல தம்பி. என்ன சொல்றதா இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க ஜோசியரே, தயக்கமே வேண்டாம். ஆமாங்க ஜோசியரையா, சொல்லுங்க. விதி இந்த தம்பியோட ஜாதகத்துல விளையாடுதுமா. இவர் ஜாதகத்துல நாகதோஷம் இருக்கு. இது பாருங்களேன், நான் சொல்ற மாதிரி சரிங்களா? நிச்சயமா சொல்லு. இந்த ஜோசியர் இந்த ஊர்ல எத்தனை பேருக்கு ஜாதகம் பார்த்திருக்காரு. அவர் சொன்ன மாதிரி அப்படியே எல்லாம் நடந்திருக்கு. நீங்க நீங்க தீர்க்க ஆயுசோட சந்தோஷமா இருக்கணுங்கிறது என் ஆசை. அதனால நீங்க இந்த ஊரை விட்டு போயிடுங்க ஏசமா. நாகம்மா, என்ன சொல்ற? ஏதோ ஒரு ஜோசியர் பேச்ச கேட்டு நான் இந்த ஊரை விட்டு போகணுமா? எனக்கு என்ன நடந்தாலும் சரி, நான் உன்னை விட்டுட்டு போகவே மாட்டேன். இது சத்தியம். டேய் ராஜேஷ், என் நாகம்மாவை நீ உன் வலையில விழ வச்சிட்ட இல்ல? ஏய், இந்த வீரையா கிட்ட மோதனா எவனும் உயிரோட இருக்க முடியாதுடா. ரகுராம் சார். சார், அந்த பக்கத்து லேண்ட் ஓனரோட பேர் என்ன சொன்னீங்க? சந்திரநாத் சார். அவர்கிட்ட பேசி ரேட் ரீசனபிளா இருந்தா பிக்ஸ் பண்ணிருங்க. ஓகே சார். சார், நீங்க ஒரு நிமிஷம் கார்ல உட்காருங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஓகே. நாகம்மா, நாகம்மா. என்ன மேனேஜர் ஐயா? ஏம்மா, அந்த வீரியாவுக்கு கொஞ்சம் கூட புத்தி கிடையாது. நேத்துல இருந்து ஆளே கண்ணுல படல. இங்க நிறைய வேலை இருக்கு, நீ வீட்டுக்கு போய் உடனே அவனை வர சொல்லு. ஆகட்டும் மேனேஜர் ஐயா. அது கள்ள குடிச்சிட்டு தன்னை மறந்து எங்க விழுந்து கிடக்குதோ, என் அப்பா கிட்ட சொல்லி 4 சாத்து சாத்தி அனுப்பி வைக்க சொல்றேங்க. சீக்கிரமா அனுப்பு, அங்க ராஜேஷ் ஐயா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு.
இந்த சினிமாக்காரவங்க எல்லாம் பெருசு பெருசா சிவத்தை எழுப்பியிருக்காங்க. ஒருவேளை உள்ளுக்குள்ள ஏதாவது கசம்சம் நடக்குமா? அது எதுக்கு நம்மளுக்கு? நம்ம லட்சியம் வந்து படம் எடுக்கணும், அதான் முக்கியம். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டில் எங்க என்னங்க டைரக்டர் சங்கர் சார் வீடு தெரியுமா? சாமிக்கு எந்த ஊருங்கோ? பொள்ளாச்சி பக்கத்துல உடுமலைப்பட்டங்க. உடுமலைப்பேட்டையில இருந்து பழனி போறது பக்கமா, அங்க இருந்து மெட்ராஸுக்கு வந்து இங்க இருந்து பழனி போறது பக்கமா? என்ன சொல்றீங்க? உடுமலைப்பேட்டையில இருந்து மெட்ராஸ்க்கு வந்து டைரக்டர் சங்கர் கிட்ட வழிச்செலவுக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு உடுமலைப்பேட்டை போய் பழனிக்கு போறதை விட உடுமலைப்பேட்டையில இருந்து பழனி பக்கம் நடந்தே போயிருக்கலாம்ல. நான் பணம் வாங்க வந்தனா? ஏதோ பெரிய மனுஷன் பாக்குறேன். காவடி இறக்கி வச்சுட்டு ஒரு அப்புன பழனில போய் நீங்க விடுவீங்க. பரதேசிங்க. காவடி என்ன சொல்றீங்க? காவடி பின்னையா டைரக்டர் சங்கரை வச்சு நான் சினிமா படம் எடுக்கலாம்னு வந்திருக்கேன். பாக்ஸ் ஆபீஸ் வடிகட்டினவங்கிறது முகத்துல தெளிவா எழுதி ஒட்டியிருக்கான். ஆமா, நம்ம டைரக்டர் சொன்னாரு, கேஷ கோவணத்துக்குள்ள வச்சுக்கிட்டாலே வா, அந்த மாதிரி பார்ட்டியை கொத்திட்டு வான்னு. அது இவனே தான். அம்மிக்கிரு எதை? பார்ட்டிய. ஓகே மிஸ்டர் காவடி, எல்லாரும் வீடு காடு எல்லாம் வித்து படம் எடுத்து கடைசியா காவடி தூக்குவாங்க. அதை விட்டுட்டு நீங்க ஆரம்பத்திலே காவடி தூக்குறீங்களே, இதத்தான் நாங்க சினிமாவுல சிம்பாலிசம். இத பார்த்த உடனேதான் டக்கு டக்குன்னு துடிச்சுக்கிட்டு என் நெஞ்சு டப்புன்னு ஸ்டாப் ஆயிருச்சு. காவடி சார், நீங்க அந்த டைரக்டர் சங்கரை நேரடியா பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேனே. ஜீன்ஸ் படம் அவர் தானே எடுத்தாரு. அதுல ஐஸ்வர்யா உணர்ச்சிப்படாதீங்க. இல்ல, அதனாலதான் சங்கரை வச்சு நான் படம் எடுக்கலாம்னு வந்திருக்கேன். சினிமா எடுக்கிறதுக்கு நிறைய செலவாகும். எத்தனை கோடி ஆனாலும் பரவாயில்ல, சங்கரை வச்சு தான் படம் எடுக்கணும். அப்பதானே ஐஸ்வர்யா வருவா. வருவா வருவா. சங்கர் தான் வேணுமா? கண்டிப்பா வேணும். அப்படி இல்லைங்க காவடி, நீங்களும் படம் எடுக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. டைரக்டர் சங்கர் சார் பிஸியா இருக்கார். அதனால அவருடைய குருநாதர் பங்கர் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் இருக்கார், அவரை வச்சு எடுக்கலாமே. பங்கரா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அவர் என்ன தொழில் செய்யறாரு? அவர் ஒரு ஏணி மாதிரி. ஓ, வெள்ளை அடிக்கிறவரா? இல்லீங்க, சினிமா உலகத்துல பல கலைஞர்களை முன்னுக்கு கொண்டு வர ஏணிப்படியா குனிஞ்சிருக்காரு. அவரு எட்டு மணி எடுத்திருக்காரு. 1000க்குள்ள ஒரு நம்பரை சொல்லுங்க. 1000க்குள்ள ஐயா நான் கணக்குல வீக்குங்க. அவரும் தான் வீக்கு. என்ன சொல்றீங்க? இது பல வீக்குகள் ஓடுற மாதிரி பல வெள்ளி விழா படங்களை எடுத்தவர். அவர் மட்டும் உங்களுக்கு படம் பண்ணிட்டாரு. நீங்க ஓஹோ. அப்படியா? எனக்கு ஐஸ்வர்யா தான் வேணும். கண்டிப்பா கிடைக்கும். வாங்க 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 வாங்க. வாராய் வாராய். சாமி யாருங்க? பாம்பு. இது மகா பயங்கரமான பாம்புங்கோ. பல சாதியை சேர்ந்த நல்ல பாம்பு. இதுக்கெல்லாம் பயப்படுறவன் நான் இல்லைங்க. இதை எப்படி பிடிக்கணும்னு எனக்கு தெரியும். ஐயா, இந்த நல்ல பாம்பு குணம் ரொம்ப ரொம்ப விசித்திரமானதுங்க. இதுக்கு நல்லது செஞ்சீங்கன்னா உயிரை கூட கொடுக்கும். துரோகம் செய்ய நினைச்சீங்கன்னா என்ன மாதிரி தானுங்க. உலகத்துல எந்த மொழியில இருந்தாலும் காரம் வச்சு கொண்டு போடும். ஓகே ஓகே, எடுத்துட்டு போ, சீக்கிரம் வெளில எடுத்துட்டு போ, வெளில எடுத்துட்டு போ. சொன்ன வேலையை செய்யல. வா, உனக்கு என்ன செய்யறேன் பாரு. நான் உனக்கு கூட இலக்காரமா போயிட்டனா? ஆடு, நல்ல ஆடு. என் நாகம்மாவை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குற அந்த ராஜேஷ் பயல கொத்திட்டு வாடான்னு உன்னை அனுப்புன. அவன் வீட்டுக்கு போய் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஆடு, ஆடுறா. ஏய், என்னடா புசுகுற? இந்த வீர என்கிட்ட முறைச்சா அவங்கள ஒழிச்சு கட்டிடுவேன். என் பேச்ச கேட்காம போனா ஆறா இருந்தாலும் சரி உண்டில நாக்கிடுவேன், ரத்தம் கக்க வச்சிருவேன். ஆடுறா, ஆடுறா நம்பிக்கை துரோகி. ஏய்,
நீ ஆடி ஆடி இங்க சாகர வரைக்கும் ஒன்ன விட மாட்டேன். ஊதிக்கிட்டே இருப்ப. ஆடுறா. சொல்லுங்க எசமா, என்ன வேண்டுதலுக்காக கோயிலுக்கு வந்தீங்க? இந்த நாகதேவதைக்கு சக்தி இருக்குன்னு சொன்னல. ஆமா, என்ன வரம் கேட்டாலும் கொடுக்கும்ல. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. சரி, நான் கேட்கிற ஒரு வாழ்க்கை அந்த நாகத்தம்மன் எனக்கு தருவாளா? கண்டிப்பா. அப்படின்னா என்கிட்ட வா. எதுக்கு? எதுக்குன்னா எசமா, என்ன இது? மோதிர நாகமா, இது என்னோட அன்பு காணிக்க. நான் ரொம்ப யோசிச்சுதான் இத கொண்டு வந்தேன். இத வாங்கிக்க. நம்ம ஆசைகள் நியாயமானதா இருந்தாலும் பெத்தவங்களோட சம்மதத்தையும் வாங்கணும் இல்லையா? நான் எத்தனை வருஷமா காரை தொடச்சுக்கிட்டே இருக்கிறது, ஆண்டவன் கண்ணை திறந்து பார்க்க மாட்டேங்கிறானே. இந்த மாதிரி ஒரு கார் எனக்கு எப்ப கிடைக்கும்? டேய் ஒப்பாரி கோவிந்தா, வரையா. எவ்வளவு நேரமாடா காரை தொடப்ப? சீக்கிரம் ஆகட்டும். ஐயா ரெடி ஆயிட்டாரு. ரெடி சார், நீங்க தான் லேட்டு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம்ஸ் என்ன? நமக்கு எஸ்டேட்டை விக்கிறேன்னு சொன்ன சந்திரநாத்தை பார்க்கணும் சார். ஓகே. நெக்ஸ்ட் ரோடு போடுற கான்ட்ராக்டரை மீட் பண்ணோம். லெட்ஸ் கோ. வணக்கம். ஹலோ ராஜேந்திரன் சார், நாங்க உங்களை பார்க்க தான் புறப்பட்டு இருக்கோம். இவர் சந்திரநாத் சாரோட பர்சனல் அசிஸ்டன்ட். இவர் எங்க ஓனர் ராஜேஷ். வணக்கம். வணக்கம். எங்க ஓனர் உங்களை குடியிட சொன்னார். சரி வாங்க. உங்க காரே எதுக்கு சார்? வாங்க, எங்க காரே போலாம். நான் உங்களை திரும்ப டிராப் பண்றேன். ஓகே, ப்ளீஸ் கம். இதங்க கொண்டு போய் உள்ள இல்ல இல்ல, வைக்கிறீங்களா? இங்கே வைங்க. அப்புறம் எங்க டைரக்டர் காணா? இவர்தான் டைரக்டர் பங்கர். சவுண்டுமே சரியில்லையே, கவுந்திரிச்சு படுத்திருக்காரு. படத்தை எப்படி நிமித்தலாம்ங்கிறதுக்காக யோசிக்கிறேன். எழுப்புங்க சார். ஹலோ 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 சார், நான் இங்க இருந்து பேசுறேன் சார். சார், நான் சொன்னேன்ல. ஓ, இவர்தானா? இவர்தான். வணக்கம். வணக்கம். என்னுடைய அசோசியேட் டைரக்டர் அச்சரபாக்கம் ஐயா கண்ணு உங்களை பத்தி எல்லாம் விவரமா சொன்னா. நீங்க ஏதோ படம் பண்றதா இருக்கீங்களாமே? ஆமாங்க. யார வச்சு படம் பண்றதா இருக்கீங்க? என்ன இப்படி சொல்றீங்க? இங்க பாருங்க, இங்க ரஜினி அவரை வச்சுதான் ஒரு சூப்பர் ஹிட் படம் எடுக்க போறேன். ஐயா, அவரு வெளியில படம் நடிக்கிறது இல்லையே. அப்ப வீட்டுக்குள்ள வச்சு எடுத்துக்குறோம். இல்ல இல்ல, முன்ன பின்ன தெரியாதவங்க படம் வெளியில இருந்து வந்தா அவர் ஒத்துக்கிறது இல்லன்னு. சார், எனக்காக அவரை கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்க சார். சொல்லலாம். இதுக்காக நான் அவர் வீட்டுக்கு போகணும். போனேன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன? ஒரு 3 மணி நேரம் என்ன விடவே மாட்டாரு. அவருக்கும் உங்களுக்கும் அவ்வளவு இருக்குமா? வாசல்ல நிக்கிற வாட்ச்மேன் உள்ள விட மாட்டாருன்னு. என்ன மீறி வந்துருச்சு. எங்க விளையாடாதீங்க, எப்படியாவது அவர்கிட்ட சொல்லி. நான் வேணா போன்ல நேரடியா பேசி பார்க்க. பேசுங்க. அச்சரபாக்கம் பாய், காபி கொண்டாப்பா. பையன் காப்பில குடிக்கிறது இல்லங்க. இங்கே பாய் யாரும் கிடையாது. ஹலோ ஹலோ ஹலோ, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஹலோ ஹலோ ஹலோ, நான் ரஜினி பேசுறேன். ஹலோ, ரஜினி சாரா? வணக்கம் சார். நான் டைரக்டர் சங்கரோட குருநாதர் டைரக்டர் பங்கர் பேசுறேன். சார், நான் கொஞ்சம் கேட்டா சொல்லுங்க. அவர்கிட்டயே கடனா? இல்ல சார், விசாரிச்சாலும் சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல சார், பக்கத்துல ஒரு சின்ன இன்ஸ். சார், சும்மா இருயா, அவர்கிட்ட அப்படிதான் சொல்லணும். ஒரு புது பார்ட்டி வந்திருக்காரு. அவரை உங்களை வச்சுதான் படம் எடுப்பேன்னு ஒத்த கால்ல நிக்கிறாரு. சார், எனக்கு 2 கால் இருக்கு பாருங்க. அவர்கிட்ட அப்படிதான் சொல்லணும். சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க சார். நோ நோ நோ, நான் ஃபாரின் போறேன். என்னது? நீங்க வெளிநாடு போறீங்களா? அங்கே வச்சு பட்டம் முடிச்சிருவோம். அந்த தொல்லை சொல்றாரு. சார்,
அவர்கிட்ட அப்படிதான் சொல்லுங்க. அவரும் கூடவே வெளிநாட்டுக்கு வந்து அங்கேயே படத்தை முடிச்சுக்கிறேங்கிறாரு. வேணாமா? ஓஹோ, நீங்க படப்பிடிப்பை முடிச்சுக்கிட்டு இந்தியாவுக்கு வந்த அப்புறம் இந்த படத்தை ஒத்துக்கிறேங்கிறீங்களா? அதுக்கு நடுவுல சார் ரொம்ப நேரம் அவர் மாதிரி பேசி தாக்கு பிடிக்க முடியல சார். ஓஹோ, ஓ, புதுமங்களை வச்சு அவரை ஒரு படம் எடுக்க சொல்றீங்க. அதுக்கப்புறம் ஒரு பைனான்ஸ் நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு காட்சி தரேங்கிறீங்க. வெரி குட் ஐடியா. மறந்து போய் போன் அவங்க கையில கொடுத்துறாதீங்க சார். அதோட சார் நான் கொஞ்சம் பேசுறேன் சார். நான் என்ன பண்றது? அவர் கட் பண்ணிட்டாரு. சார் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவர் வெளிநாடு போகும்போது வழி அனுப்ப நான் ஏர்போர்ட்டுக்கு போவேன்ல, அப்ப நீங்களும் கூட வாங்க. அவரையும் பார்த்தா மாதிரி இருக்கும், மேல பறக்கிற ஏரோப்ளேனையும் பார்த்தா மாதிரி இருக்கும். ஆமா ஆமா, நான் பிளேன பார்த்ததே இல்ல. அப்ப புது முகங்களை வச்சு படம் எடுக்க நீங்க ரெடியா? இப்பவே ரெடி. இது யார விட்டது? அப்ப புது முகங்களை தேடலாமா? இங்க பாருங்க, புதுமுக வச்சு படம் எடுங்க. ஆனா கதாநாயகி என்ன விட உயரம் கம்மியா இருக்கணும். நீங்க ஏன் குட்ட பொண்ணா தேடுறீங்க? நான் தானே ஹீரோ. நீங்க ஹீரோவா? என்ன விளையாடுறீங்களா? அப்படி டைரக்ட் கிடையாது. நீங்க தான் ஹீரோன்னு. ஆமா, உங்களை ஹீரோவா வச்சு படம் எடுத்தா ரொம்ப செலவாகுமே. அதான் கொண்டு வந்திருக்கனே. என்ன காமெடிய? இல்ல பாருங்க. காமெடிக்குள்ள இவ்வளவு கரன்சியா? அடேங்க அப்பா. போர்கிரவுண்ட்ல இந்த கரன்சி கட்டை வச்சுக்கிட்டு பேக்ரவுண்ட்ல உங்க ஃபேஸ் கட்டை பார்க்கும்போது என்ன? இந்த சல்மான் கான், ஷாருக் கான், அமீர் கான் எல்லாரும் டோட்டலி கான். நீங்க தான் நிப்பீங்க. அப்ப நீங்க தான் டைரக்டர். அதுக்காக தான் அப்படி சொன்னேன். அப்ப செய்ய வேண்டியதெல்லாம் நாளைக்கே செய்ய ஆரம்பிச்சிடலாமா? என்ன? பூஜையை போட்டு ஓபன் பண்ணிடலாம் ஆபீஸ். பண்ணிருங்க.